வணக்க மக்களே! வளர்ப்பு அப்பாவாக மாறியிருக்கிறாரு ராஜ்கிரண் அவர்கள். அவருக்கு கேட்ட ஒரே ஒரு உதவியால தூக்கி எறிந்தாரு அஜித். பாவம்ங்க அப்படின்ற மாதிரி பலரும் பல விஷயங்கள பேசி வராங்க. அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவுல அஜித் அப்படின்னாலே வித்தியாசம் அப்படின்னு ரொம்பவே அந்த வார்த்தை பொருத்தமாகிடுச்சு. அப்படி இருக்க தன்னோட நட்பாக பழகினால் அவரு தன்னிடம் ஆதாயமே தேடக்கூடாது என்பதும் அவருடைய வழக்கமா. அப்படி ஒரு விஷயம் ராஜ்கிரனுடன் நடந்திருக்குது. சினிமாவுல கஷ்டப்பட்டு மேலேறி வந்தவர் நடிகர் அஜித் குமார். ஒரு கட்டத்துல தன்னுடைய ரசிகர்கள் மன்றத்தினை கலைத்தாரு. மேடையிலேயே ரசிகர்கள் மிரட்டப்படுகிறார்கள்னு கராராக பேசினாரு. அப்படி ஓப்பனாக இருந்த அஜித் ஒரு கட்டத்தில் மொத்தமாக தனிமைக்குள் போயிட்டாரு. பொது நிகழ்வுகள்ல தலை காட்டாமல் இருந்து வந்தாரு. ஆனாலும் அவருக்குன்னு ஒரு தனி டீம் இருந்துச்சாம். தனக்கு நெருக்கமானவர்கள் நேரில் சென்று சந்திக்கும் பழக்கம் அஜித் அவர்களிடம் இருந்திருக்கு. அப்படித்தான் நிறைய நண்பர்களை அவர் தன்னிடம் வைத்திருக்காரு. ஆனால் அது வெறும் நட்பாகவே இருக்குமா. இப்படி ஒரு முறை கிரீடம் படத்தில் ராஜ்கிரனுடன் இணைந்து நடித்தாரு. அந்த படத்தில் தொடங்கிய நட்பு இருவருக்கும் அதிகமாகியிருக்கு. ஒரு கட்டத்தில் ராஜ்கிரனை தன்னுடைய வளர்ப்பு அப்பாவாக கருதும் நிலையில் இருந்தார் அஜித். அடிக்கடி அவரை நேரில் போய் பார்த்தாரு. டப்பிங்கில் கூட அவர் முடிக்கும் வரை காத்திருந்து பேசிவிட்டு போவாராம். இப்படி இருக்கிற நிலையில ராஜ்கிரண் அஜித்திடம் எனக்கு நிறைய கடன் இருக்குப்பா, உன்னை மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் நடித்து கொடுத்தால் ஒரே படத்தில் எல்லாத்தையுமே சரி செய்து விடுவேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்பாவாக நினைத்தவரை அன்றோடு தூக்கி போட்டுட்டாராம் அஜித். அதன் பின்னர் ராஜ்கிரனை தன்னுடைய வட்டத்திலிருந்து விலக்கினாராம். நேரில் பார்ப்பதை கூட தவிர்த்து வருகிறாராம். என்னுடன் நட்பாக இருந்தால் அதனுடன் மட்டுமே இருக்கணும், ஆதாயம் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது என்பதுதான் அஜித்திடம் இருக்கக்கூடிய பெரிய கெட்ட பழக்கமேனு பிரபல விமர்சகர் தெரிவிச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அது அப்படின்னா, அவருக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருது அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாய் விட்டு சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல மனிதர் பார்த்தோன்னா அதை சரி செய்து வைக்கணுமே அப்படின்னு பலருமே சொல்லி வராங்க. ஒருத்தருக்கு செய்தால் இன்னொருத்தர் வருவாங்களே அப்படின்னு இன்னொரு புறம் அஜித் அவர்கள் நினைத்தாலும் கூட தனக்கு நெருக்கமானவர் தன் அப்பா போல நினைத்தவரை இப்படி அவர் இடையிலேயே கழட்டி விட்டுருக்க கூடாதுன்னு கூட பலரும் சொல்றாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ராஜ்கிரண் அவர்கள் தன்மையாக பழகியிருப்பாரு, எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருப்பாரு அப்படின்னு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அஜித் அவர்கள் அவரை தந்தையாக நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த நட்பானது மாறி